பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ தேவன் மோசேயை அழைத்து, இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலையாக்கும்படியாக உன்னை நான் எகிப்திற்கு பார்வோனுக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று தேவன் மோசேயை கடந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது தெரிந்தெடுக்கிறார். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே சொல்கிறாரு, நான் போகலை என்று சொல்லி அவர் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறார். ஆனால் ஆண்டவர் நீ போக வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்குறோம். எகிப்து தேசம் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஆவிக்குரிய உலகம். தேசம் முழுவதுமாக சாஸ்திரங்கள், சாஸ்திரிகள், சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் இவர்களால் நிறைந்திருந்தது. பார்வோன் எந்த விதமான முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போதும் இவர்களிடத்தில் கேட்டு தான் அவர் தீர்மானங்களை எடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும் என்றால் அவங்க வெறும் கையாக போய் நிற்க முடியாது. அதனால தான் மோசே கேட்குறார், என்னை எப்படி அவங்க நம்புவாங்க? நான் அவர்களிடத்தில் போய் தேவன் எங்களை சந்தித்தார், இந்த ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும்போது எப்படி என்னை நம்புவார்கள் என்று கேட்கும்போது ஆண்டவர் கேட்குறார் மோசே கிட்ட, உன் கையில் என்ன இருக்குது? இப்போ என் கையில் ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நீ கீழே போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கீழே போட்ட உடனே அந்த கோல் சர்ப்பமாக மாறிவிடுகிறது. திரும்பவுமாக அந்த சர்ப்பத்தினுடைய வாலை பிடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலை பிடித்த உடனே திரும்பவுமாக அது கோலாக மாறிவிடுகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி காரியங்களை அவர்களுக்கு முன்பதாக நீ செய்து காண்பி, அப்பொழுது நான் உன்னை அனுப்பினேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இதுவே உனக்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயுடைய கரங்களில் இருந்த மோசேயினுடைய கோலை அது தேவனுடைய கோலாக ஆண்டவர் மாற்றி விடுகிறார். அதன் பின்பு தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது மோசே திரும்பவுமாக கேட்குறார், ஆண்டவரே அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் திக்கு வாயனாக இருக்கிறேன், நீங்கள் வேற யாரையாவது அனுப்புங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மோசேயுடைய சகோதரனாகிய ஆரோனை மோசையோடு கூட அனுப்புகிறார். அந்த காரியங்களை சின்ன சின்ன காரியங்களை நம்ம வாசித்து நாம் புரிந்து கொள்ளுவோம். இப்போ 5ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார்கள். நின்று தேவன் சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, தேவன் எங்களை சந்தித்தார், இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கூபின் தேவன் எங்களை சந்தித்து இந்த ஜனங்களை அவருக்கு பலியிடும்படியாக அனுப்பும்படியாக சொல்லுகிறார் என்று பார்வோனிடத்தில் சொன்ன உடனே பார்வோன் சொல்லுகிறார், அப்படி ஒரு தேவனை எனக்கு தெரியாது, நான் உங்களை விட மாட்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களை போக விடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக பார்வோன் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலை பளுவை அதிகரிக்கிறார். ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ வேலை செய்யணுமோ அதை 2 மடங்கு 3 மடங்காக்கி அவர்களுடைய வேலைகளை கடினப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடினப்பட்டது வேலை. ஸோ அப்போ மோசையும் ஆரோனும் போய் பேசின பிறகு அவங்களுடைய சூழல் மாறலை, ஆனால் அதிகமாக கடினமடைந்தது. அப்போ அவர்கள் அப்படியே வந்து மோசையிடம் ஆரோனிடம் முறையிடுறாங்க, எங்கள் சூழ்நிலையை நீங்கள் கடினப்படுத்தி விட்டீர்களே என்று சொல்லி. உடனே மோசே தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். ஆண்டவரே, நான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பார்வனுக்கு முன்னால் போய் நின்னேன், ஆனால் ஜனங்களுடைய சூழ்நிலை இன்னும் கடினமாக மாறிவிட்டதே, நீங்கள் இன்னும் ஜனங்களை ரட்சிக்கலையே, அப்போ ஏன் என்னை அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தில் தேவன் திரும்பவுமாக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை நான் இப்போது நினைவு கூறுகிறேன், அதனால் நான் சொன்னபடி செய்வேன் என்று ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லி திரும்பவுமாக நீங்கள் போய் பார்வோனுக்கு முன்னால் போய் நில்லுங்க, நான் சொன்னபடி ஜனங்களை விடுதலையாக்குவேன் என்று தேவன் மோசையோடு பேசுகிறதை இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில்
இந்த அதிகாரங்கள், இந்த வார்த்தைகள் சம்பந்தப்படுகிறது, அல்லது இந்த அதிகாரங்களை நம்ம படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன வித்தியாசத்தை இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும் என்று ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாக இருக்கலாம், பின்பற்றாத ஜனங்களாக இருக்கலாம், அநேக பாவ காரியங்களில் அடிமைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் படிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ஜனங்கள் சரீர பிரகாரமாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது எதற்கு அடையாளம் என்றால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நாட்களில் ஆவிக்குரிய விதத்தில் பாவங்களுக்கு, சாபங்களுக்கு அடிமைகளாக இருப்பதை அது காட்டுகிறது. இப்போ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உங்களை நான் விடுதலை ஆக்குவேன். அப்போ அதே வாக்குத்தத்தம் யாருக்குரியது என்றால், பாவத்தில் சிக்கி ஒவ்வொரு நாளும் அதே பாவங்களை செய்து ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் கூட அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி செய்த பாவத்தையே செய்து செய்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வாக்கு கொடுத்துருக்கிறாரே, அதே மாதிரி பாவத்தின் வல்லமையில் சிக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் உங்களை நான் விடுதலை ஆக்குவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த நேரத்தில், இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறது, எந்த விதமான பாவப்பிடியில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் செய்த வேலைகளை பார்வோன் அதிகப்படுத்தினான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்களால அந்த வேலைகளை செய்து முடிக்க முடியல. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர்களை அடித்தார்கள் என்று. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை அன்னைக்குள்ள வேலையை உங்களால் செய்ய முடியல. அப்போ அந்த அதிகாரிகள், எஜமான் ஒரு கம்பை எடுத்து அடித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க. அவர்களால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை கொடுத்துருக்காங்க, செய்து முடிக்க முடியல, அவங்கள அடிக்கிறாங்க. அதனால் சரீரத்தில் பயங்கரமாக ஒடுக்கப்பட்டார்கள், பயங்கரமான வேதனை. அடுத்த அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது அவர்கள் மனம் மடிந்து போனார்கள். அவங்க மனசெல்லாம் உடைஞ்சு போயிட்டு, என்னடா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே என்று சொல்லி. இன்றைக்கும் கூட பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பாவத்தை தொடர்ந்து ஒரு அடிமையை போல செய்து கொண்டு இருக்கும்போது சரீரம் பாதிக்கப்படுகிறது, மனது பாதிக்கப்படுகிறது, மனதில் உள்ள நிம்மதி பாதிக்கப்படுகிறது, இருதயத்தில் உள்ள சமாதானம் பாதிக்கப்படுகிறது, சரீரத்தில் உள்ள சுகம் பாதிக்கப்படுகிறது. என பாவம் அவ்வளவு கொடிதாக வாட்டி வதைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காம அதே பாவத்தை திரும்ப திரும்ப செய்து மனதிலும் சரீரத்திலையும் ஆத்துமாவிலும் வேதனையோடு காணப்படுறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இந்த நேரத்தில் ஆண்டுகளாக விடுதலை கிடைக்காத பாவத்திலிருந்து கூட ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை விடுதலையாக்குவார். அன்பின் பரலோக பிதாவே, விடுதலையின் நாயகரே, பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. பாவத்தின் பிடியில் சிக்கி அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஒவ்வொரு நாளும் சரீரத்திலையும் ஆத்துமாவிலையும் மனதிலையும்
கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு ஆண்டவர் வச்சிருக்கிற உன்னதமான சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இயேசு விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத விடுதலை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் பிடி இப்பொழுது வேரோடு பிடுங்கப்படுவதாக. பாவத்தின் சங்கிலிகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஒரு புதிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கினபடியால் உமக்கு நன்றி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.